வணக்கம் காவேரியன்ஸ். ஷேர் மார்க்கெட்டு மேலே போயிட்டுருக்கு. ஐ திங்க் இனிமேல் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒன்லி ஒரு 2-3% தான் ஷார்ட்டேஜ் நினைக்கிறேன். இந்த ஏற்கனவே ரீச் ஆன பீக்கை டச் பண்ணுறதுக்கு 26,100 நினைக்கிறேன் ஹையஸ்ட் பாயிண்ட் இந்த ரீசெண்ட் டைமில் போனது. அது ஐ திங்க் கூடிய சீக்கிரம் நம்ம ரீச் பண்ணிவிடுவோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மெனி குட் திங்ஸ் ஆர் நடக்குது இந்தியாவுக்கு. எஸ்பெஷலி அமெரிக்கா கூட சொல்லியிருக்காங்க தட் வெரி சூன் ஒரு அக்ரிமெண்ட் இந்தியாவோட என்ட்ரு பண்ணப்படும் அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்வெஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் தி இயர்லி ஹார்வெஸ்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் என்ட்ரு பண்ணிவிடுவாங்க. அந்த அக்ரிமெண்ட் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி இருக்கும். அண்டு அனதர் ஃபியூ மந்த்ஸ் டைம் ஆர் வித்தின் அ இயருக்குள்ளே ஒரு ஃபுல்-ஃப்ளெஜ்டு பயலேட்ரல் அக்ரிமெண்ட் வித் அமெரிக்காவோட என்ட்ரு பண்ணுவாங்க. அப்படி தான் இதை எடுத்துக்கணும். ஸோ இட்ஸ் அ குட் நியூஸ். அதனால் ஜூலை 9th டெட்லைனை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து நல்லா பண்ணலாம். அதே சமயத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 4th குவார்ட்டரில் வந்து $13.5 பில்லியன் அதுதான் நம்மளுடைய கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ். இந்தியா ஒன்றோட நமக்கு எப்பொழுதும் இம்மீடியட்டாக என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு பார்த்தா ஒன்லி டெஃபிசிட்டு கரண்ட் அக்கௌண்ட். தெர் இஸ் இம்போர்ட் எக்ஸ்போர்ட். இதில் எப்பொழுதுமே டெஃபிசிட் தான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறது தான் இம்மீடியட்டாக ஞாபகம் வரும். பட் இது விதிவிலக்காக லாஸ்ட் இயரில் கூட ஸ்லைட்டாக நம்ம அச்சீவ் பண்ணோம். அதோட இந்த தடவை வந்து பெட்டராக அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற சொல்லணும். நம்ம தட் இஸ் நியர்லி 0.6% தான் இருக்குது அந்த டெஃபிசிட் அப்படின்னு சொல்லணும் ஆஃப் ஜிடிபி. எப்பொழுதும் நம்ம வந்து இந்த மாதிரி ஃபிகர்ஸ் பேசும்போது நம்ம ஜிடிபியை கம்பேர் பண்ணி தான் நம்ம பேசணும். ஸோ இது வந்து குட் நியூஸ். அஃப்கோர்ஸ் இது எப்படி அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் பியூர் பிகாஸ் ஆஃப் த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் தான். அந்த சர்வீஸ் எக்ஸ்போர்ட்ஸில் க்ரோத் ட்ரெமெண்டஸாக இருந்தனால அந்த டெஃபிசிட் இருக்குது பாருங்கள் ஆன் தி அந்த மர்ச்சன்டைஸ் சைடில் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியுது. ஆனால் ஓவரால் இயர்லி பார்த்தோம்னா ஸ்டில் ஹியூஜ் இது தான் இருக்குது. கரண்ட் அக்கௌண்ட் டெஃபிசிட் தான் இருக்குது. அண்டு எதிர்பார்க்கலாம் மேபி இன் அ ஃபியூ இயர்ஸ் டைம் நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் ஃபார் த ஹோல் இயர் அச்சீவ் பண்ணுவோம் டைம் கூட வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம் இந்த அக்ரிமெண்ட் வித் யூஎஸ்ஏ வந்து என்ன சொல்ல போகுது அப்படிங்கிறத. நமக்கு டீட்டெயில்ஸ் அந்த அக்ரிமெண்ட் இன்னும் வரல. அந்த டீட்டெயில்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ குயிக்காக வந்து நம்ம வந்து கரண்ட் அக்கௌண்ட் சர்ப்ளஸ் ஃபார் த என்டையர் இயர் அச்சீவ் பண்ணுவோங்கிறத நமக்கு தெரிகிறதுக்கு பார்ப்போம். ஐ திங்க் ஒரு ஃபியூ டேஸில் அது வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். நவ் கம்மிங் டு த இம்பார்ட்டன்ட் டாபிக் ஆஃப் த டே. 2 இம்பார்ட்டன்ட் எடுத்திருக்கேன். அண்டு ஒன்று வந்து இந்த டாரண்ட் ஃபார்மா இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து ஜேபி கெமிக்கல்ஸுங்கிற கம்பெனியை வந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது ஹியூஜ் அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறாங்க. நெல்லி 20,000 crores அப்படின்னு சொல்லணும். ஆனால் இதையே முன்னாடி வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து சம் வேல்யூவேஷன் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்தனால அதை வந்து கேரி அவுட் பண்ண முடியல. இப்போ ஆல்மோஸ்ட் டிசைடட் அப்படின்னு நினைக்கிறேன். நெல்லி அபவுட் 44-45% ஆஃப் த கம்பெனி வாங்க போகிறாங்க. யார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டார் கேகேஆர் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து தான் இவங்க வாங்க போகிறாங்க. ஆனால் கேகேஆர் எவ்வளோ தூரமாக பணம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க இதுலேருந்து. 2020 வந்து ஜேபி கெமிக்கல்ஸை வாங்கினாங்க. எவ்வளோ கொடுத்து தெரியுமா? 3,400 crores கொடுத்து வாங்கியிருக்காங்க. அண்டு 3,400 கொடுத்து வாங்கி இதை எவ்வளோ தூரமாக விற்கிறாங்க? நியர்லி மோர் தென் 5 times 20,000 crores கொடுக்குறாங்க. பணம் எப்படி பணத்தை ஏர்ன் பண்ணுதுன்னு பாருங்கள். இதுதான் நம்மளும் கற்றுக்க வேண்டியது. ஸோ அண்டு அதுக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை நான் படிப்படியாக நான் சொல்கிறேன் நான். ஆனால் இந்த மாதிரி டீல் வந்து இப்போ ரெகுலராகவும் ரொம்ப காமனாக ஆகிடுது. இப்போ தான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக்கு பார்த்தோம். இந்த பாரத் சீரம் அண்ட் வேக்சின்ங்கிற ஒரு கம்பெனியை வந்து மேன்கைண்ட் ஃபார்மா வாங்கினாங்க. எவ்வளோ அமௌண்ட் கொடுத்து? ஹியூஜ் அமௌண்ட். அது கூட ஒரு 13,700
க்ரோஸ் அந்த மாதிரி அமௌண்ட் கொடுத்து வாங்கினாங்க. அஃப்கோர்ஸ் அது வந்து மோர் ஆஃப் த விமன் ஹெல்த்து அந்த ரிலேட்டட் அந்த மேட்டர்னிட்டி ரிலேட்டட் யூனோ அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஏரியாவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணுன்னு இருந்தது. அதனால் அந்த கம்பெனியை வாங்கினாங்க. அண்டு அவங்க பேசிக்கலி பார்த்தீங்க அப்படின்னா டொமஸ்டிக் ஃபோக்கஸ்டு ஃபார்மா கம்பெனி தான். பட் கேஷ் ரிச் கம்பெனி இப்போ வந்து அந்த கம்பெனியை அக்வயர் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நிறைய கம்பெனி நம்ம சொல்லலாம். இப்போ நான் அந்த லிஸ்ட்டில் கூட கொடுத்துருக்கேன், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். நிறைய கம்பெனி வந்து இந்த ரீசெண்ட் டைமில் வாங்கியிருக்காங்க. அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த ப்ரைவேட் ஈக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறமேலே ஃபியூ இயர்ஸ் கழித்து அதை டம்ப் பண்ணுறது உண்டு இந்தியன் மார்க்கெட்டில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுவன் ஃபார்மா, அது வந்து ரீசெண்ட் டைமில் நடந்தது, ஒரு 2021 அந்த மாதிரி டைமில். அப்புறமேலேருந்து ரூபிகான் ரிசர்ச் சொல்லணும். தைரோகேர் நம்ம ஊரில் இருந்து பாம்பேயில் போய் செட்டில் ஆகி அங்கே ஆரம்பித்த இந்த கம்பெனியை கூட இன்னும் ஃபார்மீசி அப்படிங்கிற ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி கம்பெனி கூட ஒரு 4,500 crores கொடுத்து வாங்கினாங்க. அப்புறம் மெட்ரோபாலிஸ் ஹெல்த் கேர், தென் மெட் லைஃப், இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி வாங்கியிருக்காங்க ஃப்ரம் இந்தியன் ப்ரொமோட்டர்ஸ்லேருந்து. அப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழித்து அதை வந்து எதிர் டிஸ்இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஆர் இன்னும் ஒரு 1 or 2 yearsல அதை வந்து மார்க்கெட்டில் கொண்டாடுவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்க்கலாம் நம்ம. இப்போ ஜேபி கெமிக்கல்ஸை இவங்கக்கிட்ட விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, டாரன் ஃபார்மா. நமக்கு என்ன கிடைக்க போகுது? நம்ம வந்து இந்த மாதிரி டீல் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அஸ் அ இன்வெஸ்டார், அதுதான் நமக்கு முக்கியம். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். இப்போ டேக் த கேஸ் ஆஃப் ஜேபி கெமிக்கல்ஸ் எடுத்துக்கோங்க. பிஇ இன்வெஸ்டார் வந்து கேகேஆர் வந்து 3,400 crores கிட்ட வாங்கியிருக்காரு. 754 rupees அது மாதிரி வாங்கியிருக்காரு பர் ஷேர் அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து அதை வந்து அபவுட் 20,000 crores கொடுக்குறாரு. அப்போ வந்து நமக்கு என்ன லெசன் அப்படின்னா, வென்னவர் ஒரு பிஇ இன்வெஸ்டார் வந்து இந்த மாதிரி இந்தியன் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து நம்ம க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும். அதில் வந்து ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்கா, அதில் வந்து க்ரோத் இருக்கா, அண்டு டெவலப்மெண்ட் வருமா, இன்னும் ஒரு 3-4 years நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை, எவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்தாலும் திருப்பியும் அதை ஹோல்ட் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொறுமையாக இருப்போமா அப்படின்னு நமக்கு மனசில் தோண்டுச்சு அப்படின்னா அந்த மாதிரி கம்பெனியை நம்ம வாங்குறது பெட்டர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னா இந்த பிஇ இன்வெஸ்டர்ஸ்லாம் நார்மலி ஒரு 3 to 4 times வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க, அப்புறமேல அதை திருப்பி டம்ப் பண்ணிவிடுவாங்க. அண்டு அதுதான் அவங்க வந்து அவங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ப்ராமிஸ் பண்ணுறது உண்டு. அண்டு அதனால் இந்த மாதிரி பர்ச்சேஸ் இருக்கும்போது நம்ம அதை க்ளோஸாக எக்ஸாமின் பண்ணி அதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்னன்னு பார்க்குறது பெட்டர் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் நான். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா டாரன் ஃபார்மா வந்து வாங்கியிருக்காங்க ஒரு பிஇ இன்வெஸ்டர்லேருந்து. பட் வந்து இதுக்காக நிறைய ஹியூஜ் மணி வேறு பாரோ பண்ண போகிறாங்க. ஏற்கனவே இது வந்து ஹைலி இண்டெப்டட் கம்பெனி, அதனால் கேர்ஃபுல்லாக இருக்குது ஃபார் பெட்டர் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். பட் லெசன்ஸ் ஃபார் இன்வெஸ்டார் என்ன அப்படிங்கிறத இப்போ நான் பேச போகிறேன் ஃபர்தராக. ஸோ அதை பாருங்கள். பிஇ லவ்ஸ் ஸ்கேலபிள். எந்தெந்த பிஸ்னஸ் வந்து நல்லா படிப்படியாக எடுத்துகிட்டு போக முடியும்னு நினைக்கிறோம் அதுதான் அவங்க வாங்குவாங்க. ஸோ நம்மளும் அதை எக்ஸாமின் பண்ணி பார்க்குறது பெட்டர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம. அப்புறமேலே இந்த சிடிஎம்ஓ, இந்த சிஆர்ஏஎம்எஸ், தெர் இஸ் கான்ட்ராக்ட் ரிசர்ச் இருக்குது பாருங்கள், அண்ட் மேனுஃபேக்சரிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இவங்க வாங்கும்போது, பிஇ வாங்கும்போது நம்ம க்ளோஸாக வந்து ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணது பெட்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். சுவன் ஃபார்மா கூட அந்த கேட்டகரியில் தான் வரும். பட் வந்து இன்னும் வந்து அது பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணலை. பட் அதான் நான் சொன்னேன் நான், இந்த மாதிரி கம்பெனிஸாக நம்ம தரோவாக எக்ஸாமின் பண்ணணும். நமக்கு வந்து அந்த கெப்பாசிட்டி இருக்கா ஹோல்ட் பண்ணுற வரைக்கும், அது திருப்பியும் ரைஸ் ஆகி வர வரைக்கும்ங்கிறத நம்ம எக்ஸாமின் பண்ணிட்டு தான் அதை வந்து நம்ம வாங்கணும் அப்படிங்கிற மெசேஜ் தான் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். அப்புறம் இதே மாதிரி டயக்னாஸ்டிக் ஸ்பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தைரோகேரை வாங்கியிருக்காங்க ஃபார்மசி. அவங்க வந்து இன்றைக்கி வரைக்கும் பெரிய லெவலில் அது பர்ஃபார்ம் பண்ணலை. பட் ஆனால்
அது ஒரு டைம்காக வெயிட் பண்ணுவாங்க. இப்போ வந்து மார்க்கெட் வந்து இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. மேபி அந்த 26,100ங்கிறது நத்திங் அப்படின்னு கூட சொல்லலாம். நிறைய பாசிட்டிவ்ஸ் நடந்துகிட்ருக்கு. இந்த இயர் எண்டு பார்த்தீங்கன்னா ரியலாகவே நிறைய செக்டார் வந்து பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்டு அதனால அந்த டைமில் வந்து இந்த மாதிரி ஷேர் வந்து இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நல்ல சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ அதனால் எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிருங்க. அண்டு இதுலேருந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ அட்வென்ட் இன்டர்நேஷ்னல் பார்த்துக்கோங்க. இந்த பாரத் சீரம் அண்ட் வேக்சின்ஸை வந்து மேன்கைண்ட் ஃபார்மா கிட்ட விற்றுருக்காங்க. ஸோ அந்த இது கூட பாருங்கள் எப்படி இது ஜேபி கெமிக்கல்ஸ் மாதிரி தான் க்ளீனாக வந்து தி மேட் தர் மணி அண்ட் எக்ஸிட்டட். ஸோ அதனால் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறது பெட்டர் வென்னவர் வந்து அவங்க இந்தியன் கம்பெனி அக்வயர் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த இதுலேருந்து. பட் ஆனால் நிறைய டைமில் வந்து நமக்கு வந்து அவங்களோட பர்ச்சேஸ் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது இஃப் இட் இஸ் அன்லிஸ்டட் அப்படிங்கிறப்ப. அப்போ வந்து பட் ஆனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதே நம்ம அதை வந்து அதை க்ளோஸாக எக்ஸாமின் பண்ண ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வென்னவர் அது வந்து மார்க்கெட்டில் வரும்போது தென் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டேக் எடுக்கிறதுக்கு கிரேட்டர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம வந்து ஆஸ் எ இன்வெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இதுலேருந்து என்ன எப்படி கற்றுக்குறோங்கிறது தான் பார்க்கணும். அப்புறம் ஒருத்திங் இந்த டைமில் வந்து நான் ஒரு கம்பெனி பற்றி பேச விரும்புகிறேன். இதை வந்து நிறைய தடவை நம்ம பேசியிருக்கோம். அண்டு நியர்லி அபவுட் 1 இயராக இந்த கம்பெனியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அண்டு இந்த கம்பெனி வந்து நத்திங் பட் ப்ளூ ஜெட். அந்த ப்ளூ ஜெட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிடிஎம்ஓ பிஸ்னஸில் தான் இருக்காங்க. ஸோ அதை பற்றி ஒரு குயிக்காக நம்ம என்னங்கிறத பார்த்துடலாம். எஸ்பெஷலி அந்த Q4 ரிசல்ட்ஸை வந்து ஒரு எவாலுவேட் பண்ணிடலாம். இவங்க வந்து எந்த இதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3 ஏரியாவில் இருக்காங்க. ஒன்று வந்து இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா அப்படின்னு சொல்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா தி ஸ்வீட்னஸ் அப்படின்ட்டு சாக்ரின் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. தெர் இஸ் இந்த டயபெட்டிக்ஸ்லாம் வந்தவங்க இல்லாட்ட ஸ்வீட் இன்டேக் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இதை வந்து அவங்களுடைய ஏதர் டீ காஃபி அந்த மாதிரி இதில் வந்து அதை யூஸ் பண்ணி குடிக்கிறது உண்டு. ஸோ அந்த ஸ்வீட்னஸ். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா தி இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் அலாங் வித் ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இந்த 3 செக்மெண்ட்லேயும் இருக்காங்க இவங்க. ஸோ ஆனால் வந்து இந்த இன்டர்மீடியேட்ஸ் அண்டு ஏபிஐ இருக்குது பாருங்கள், அதுதான் இவங்களுடைய லார்ஜஸ்ட் பிஸ்னஸ். இந்த இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 45% வந்து அவங்களுக்கு ரெவென்யூ இந்த ஏரியாவிலேருந்து தான் வருது. அண்டு த செகண்ட் லார்ஜஸ்ட் பிஸ்னஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா அப்படின்னு சொன்ன பாருங்கள் அதுலேருந்து வருது. அண்டு ஸ்மாலர் போர்ஷன் தான் இவங்களுடைய இந்த ஸ்வீட்னஸ் அப்படிங்கிறத சொல்லணும். நம்ம இந்த கான்ட்ராஸ்ட் மீடியாங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ அந்த எக்ஸ்ரேயோ இல்லாட்டா சிடி ஸ்கேனோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இல்லாட்டா எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளூயிடை வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஃப்ளூயிடு வந்து நம்ம பிளட் வெசல்ஸில் போய் அந்த இமேஜ் எடுக்கும்போது நல்லா கிளியராக அது வந்து காமிக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் டாக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணுவாங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறத. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மெட்டீரியல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக வேணுங்கிற இம்பார்ட்டன்ட் இன்டர்மீடியேட்ஸ் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் இனோவேட்டர்ஸ் ஆர் அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் வச்சுருக்க கம்பெனிக்கு பண்ணுறாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து எந்த த்ரெட்டும் வரப்போகிறதில்ல. எந்த வித ட்ரம்ப் டாரிஃபோ எதுவும் வந்து இதுக்கு செல்லுபடி ஆகாது அப்படிங்கிறத கூட நம்ம கிளியராக சொல்லலாம். இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா தெர் ஆர் கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸ்லாம் இருக்குது. அண்டு இந்த கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்ஸு வச்சுக்கிட்டு என்ன ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அந்த ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த ஒரு டேப்லெட் இருக்க மெயின் இன்புட்டை அந்த டிசீஸுக்கோ இல்லாட்டா அந்த பெயினுக்கோ அதை சரி பண்ணுறதுக்காக. ஸோ அதை தான் வந்து ஆக்டிவ் ஃபார்மசூட்டிக்கல் இன்க்ரீடியன்ட் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ரா மெட்டீரியல்லேருந்து இல்லாட்டா கீ ஸ்டார்டிங் மெட்டீரியல்லேருந்து டைரெக்டாக வந்து அந்த ஏபிஐ ப்ரொடியூஸ் பண்ணிட முடியாது.
அதுக்கு வந்து இன்டர்மீடியேட்ஸ்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அண்ட் அதுக்கப்புறமேல அட்வான்ஸ் இன்டர்மீடியேட்னு இருக்குது, அதுக்கப்புறமேல தான் இந்த ஏபிஐயை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் தான் அதை வந்து நான் சொல்கிறேன். அந்த கான்ட்ராஸ்ட் மீடியாங்கிறத இன்டர்மீடியேட்டை இவங்க வந்து ஸ்பெஷலைஸ் பண்ணுறாங்க. அதை தான் இவங்க ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க இவங்களுடைய இன்னோவேட்டிங் கிளையன்ஸுக்காக. இதை தவிர வந்து அதர் டைப் ஆஃப் ஃபார்மா கம்பெனிஸுக்கும் இவங்க வந்து இன்டர்மீடியட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆர் ஏபிஐ கூட எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம இந்த இன்ட்ரடக்ஷனோட நம்ம Q4 ரிசல்ட்ஸை பார்த்துடலாம். இந்த Q4 ரிசல்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் Q4 ரிசல்ட்ஸோட பார்த்திங்கன்னா ஃபினாமினலாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு வந்து 340 crores, இதெல்லாம் மில்லியனில் இருக்குது, நான் க்ரோஸில் சொல்கிறேன். நான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 340 crores. இவங்களோட க்ரோஸ் ப்ராஃபிட் மட்டும் மார்ஜின் பார்த்திங்கன்னா 54.9%, அண்ட் இபிட்டா வந்து 140 crores, அண்ட் இபிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா 41%. இதே இது வந்து லாஸ்ட்டு குவார்ட்டரோட கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா க்ரோத் மட்டும் சம்திங் லைக் 163% இருக்குது லாஸ்ட் இயர் இதை கம்பேர் பண்ணால். ஆனால் ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்லி 12.9% இருக்குது. இப்போ நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 110 crores, அண்டு ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா 99 crores. அண்டு இது எப்படி க்ரோ ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 177% வரைக்கும் க்ரோ ஆகிருக்கு அப்படின்னு சொல்லணும் இப்போ கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் இயர். அண்டு ப்ரீவியஸ் குவார்ட்டரோட கம்பேர் பண்ணால் 11% க்ரோ ஆகிருக்கு அப்படின்ட்டு. இதில் வந்து இது முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்களோட அதர் இன்கம் 12 crores. ஏன்னா இட்ஸ் அ டெட் ஃப்ரீ கம்பெனி. இவங்ககிட்ட இருக்க எக்ஸஸ் சர்ப்ளஸ் மணியை த்ரூ ட்ரெஷரி ஆப்ரேஷன் மூலமாக இவங்க வந்து எவ்ரி குவார்ட்டர் வந்து ஹியூஜ் அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் வந்து இந்த ப்ராஃபிட்டபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். அதே சமயத்தில் CDMO பிஸ்னஸ் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கிறதுனாலையும் இவங்க பணம் ஏர்ன் பண்ண முடியுது அப்படிங்கிறத சொல்லலாம். நம்ம சம் ஆஃப் அதர் ஹைலைட்ஸும் என்ன பார்த்துலாம். இது கூட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயே ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வேறு இருக்குது, அதையும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷேரை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் வாங்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த கான்ட்ராஸ்ட் மீடியா பற்றி நான் பேசிகிட்டு இருந்தேன். அந்த கான்ட்ராஸ்ட் மீடியாவில் இந்த கேடோலியம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலுக்கு இவங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு, அதையும் இவங்க வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் QIP, தட் இஸ் குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட்டுக்கும் இவங்க வந்து இப்போ பர்மிஷன் வாங்கியிருக்காங்க ஷேர் ஹோல்டர்லேருந்து. அது மூலமாக அபவுட் 1500 crores வந்து பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை தவிர என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு நியூ ஷெட்டு கூட, தட் இஸ் ஃபேக்ட்ரி கூட ஆரம்பிக்க போகிறதா அஹமதாபாத்தில் கொடுத்துருக்காங்க. அப்புறமேலு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து சம் டிமாண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 193 crores and 64 crores as interest. ஸோ ஹியூஜ் அமௌண்ட் வந்து இவங்ககிட்டேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஆஸ் அ டிமாண்ட். ஸோ பார்க்கணும் எப்படி வந்து அது இவங்களோட அப்பீல் வந்து செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏற்கனவே வந்து இவங்க வந்து கம்பெனி வந்து 128 crores வந்து ப்ரொவிஷன்ஸ் ஆல்ரெடி போட்டுட்டாங்க. அதனால் வந்து இதை பற்றி ஜாஸ்தி ஒரி பண்ண வேண்டியதில்லை அப்படின்றது கம்பெனி தரப்பாக சொல்லவும் பட்டிருக்கு. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டரையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து மெட்டீரியலைஸ் ஆகிடுது அப்படின்னா பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகாது. பட் ஆனால் 128 crores வந்து இந்த கம்பெனி வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டி வரும். மேபி ஸ்லைட்லி ஹையர் அமௌண்ட்டாக இருக்கும், ஏன்னா இந்த இன்ட்ரெஸ்ட் போர்ஷனும் அவங்க பேமெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ பட் ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா CDMO பிஸ்னஸ் வந்து இந்த ட்ரம்ப் டாரிஃப்னால் அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. அதனால் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இதோட பெட்டராக இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். ஸோ இது வரைக்கும் நிறைய ஸ்டாக் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், பேசியிருக்கேன். ஸோ இது அத்தனையுமே எதுக்கு அப்படின்னா, இட் இஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ். அது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறம் வாங்குங்க, அதுதான் பெட்டர் ஃபார் யூ அப்படின்ட்டு. இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.